Greetings from Elite English Academy. Dear friends, welcome to PGTRB English and TET exam preparation series. இந்த வீடியோவில் parts of speech, noun cases பற்றி பார்க்கலாம். So noun cases, so யாருப்பா noun மேலே கேஸ் போட்டது இல்லைன்னா noun யார் மேலே கேஸ் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணுது பார்த்த உடனே. ஆனால் noun cases அப்படிங்கிறது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சீரியஸான ஒரு டாபிக். 3 விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு எளிதாக இருக்கும். ஸோ கேசஸ் அப்படின்னா என்ன? நவுன் கேஸ். ஸோ நவுன் கேசஸ் அப்படின்னா நவுனோட ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது. நவுன் கேசஸ் டிஸ்கிரைப் த ஃபங்க்ஷன் ஆஃப் அ நவுன் இன் அ சென்டென்ஸ். ஸோ ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா நவுன் வேர்ப் அதெல்லாம் இருக்கும். அதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் நவுனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் வந்து கேசஸ், நவுன் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கேசஸ் இருக்கு. நாமினேட்டிவ் கேஸ். நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னா அதோட இன்னொரு மீனிங் சப்ஜெக்ட் கேஸ். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் கேஸ். அப்ஜெக்டிவ் கேஸ் அப்படின்னா அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையும் இருக்குது. மூணாவது வந்து பொசசிவ் கேஸ். பொசசிவ் கேஸ். அதுக்கு ஜெனிட்டிவ் கேஸ் அப்படிங்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது. இதில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா பெரும்பாலும் சப்ஜெக்ட்னா முன்னாடி வரும், ஆப்ஜெக்ட்னா பின்னாடி வரும். அப்போ ஒரு சென்டென்ஸில் முன்னாடி வந்தது இது வந்து 100% அக்யூரேட் ரூல் கிடையாது, ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் வர்றதெல்லாம் சப்ஜெக்ட் கேஸ், கடைசியில் வர்றதெல்லாம் நவுன் அப்படின்னா அது அக்யூசேட்டிவ் கேஸ். இது போக பொசசிவ் கேஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம ஒவ்வொன்றா இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாமினேட்டிவ் கேஸ். Say a noun that acts as the subject of a verb or names the thing performing the action. எது ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் நீங்கள் வாட், ஹூ அப்படிங்கிற வார்த்தை கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஜான் ரன்ஸ் ஃபாஸ்ட். ஸோ இதில் வந்து ஜான் அப்படிங்கிறதான் டார்கெட் போர்டாக தான் இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்குது. த டாக், த ஃப்ளாஸ், இது எல்லாமே ஹூ, வாட் அப்படிங்கிற கொஷினுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்போ நவுன்ஸ், முதல்ல வர்ற நவுன்ஸ், த நவுன்ஸ் தட் ஆன்சர் த கொஷின் ஹூ, வாட் அப்படிங்கிறது வந்து நாமினேட்டிவ் கேஸ் அப்படின்னு சொல்றோம், சப்ஜெக்ட் கேஸ். ரெண்டாவது அப்ஜெக்டிவ் கேஸ் இல்லைன்னா அக்யூசேட்டிவ் கேஸ். எதெல்லாம் வந்து கடைசியா ஆன் whom the action is done அப்படிங்கிற கொஷினுக்கு வந்து ஆன்சர் பண்றது வந்து அக்யூசேட்டிவ் கேஸ். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் கிராமர் புக்கில் அங்கங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு அப்போ புரியாது. பட் பேசிக்காக வந்து இவ்வளோ விஷயம்தான். A noun is in the objective case when it function as 3 functions இருக்கு அதுக்கு. இப்போ direct object, right? Indirect object or object of a preposition. இந்த 3 விஷயங்களும், அதாவது பெரும்பாலும் சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ இன்னொரு நவுன் வந்தது அப்படின்னா சப்ஜெக்ட்ல வர்ற நவுனை தாண்டி இன்னொரு நவுன் வந்து அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படின்னு அர்த்தம். டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஷீ saw the cat. இதில் வந்து cat, she saw what, ரைட்? அந்த ரெண்டாவது இருக்கிற நவுனை ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். ஷீ கேவ் மேரி எ கிஃப்ட். ஸோ மேரி அப்படிங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். எ கிஃப்ட், வாட், ஷீ கேவ் மேரி வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவோம். அடுத்து ஆப்ஜெக்ட் ஆஃப் அ ப்ரிப்போஷன், த புக் இஸ் ஆன் தி டேபிள். வேர் வாஸ் த புக்? ஆன் தி டேபிள். அப்போ ரொம்ப சிம்பிளா சப்ஜெக்டுக்கும் சப்ஜெக்டுக்கும் அக்யூசேட்டிவ் கேஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் அது வந்து ஃபர்ஸ்ட் வரும், மிச்சம் எல்லாமே அக்யூசேட்டிவ் கேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக வச்சுக்கலாம். அடுத்து வந்து பொசசிவ் கேஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜெனிட்டிவ் கேஸ். பொசசிவ்னா ரொம்ப சிம்பிள், யாரு ஓனர் அப்படிங்கிறத சொல்றது. இதுக்கு வந்து சிம்பிள் டெக்னிக் இங்கிலீஷில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஹூஸ் புக் இஸ் திஸ்? திஸ் இஸ் ராணிஸ் புக். ராணிக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படின்னு சேர்த்துருவோம். இதில் இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வந்து பொசசிவ் ப்ரொனவுன் பொசசிவ் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகே. அதே நேரத்தில் இதில் வந்து நமக்கு எப்போ குழப்பம் வரும் அப்படின்னா இப்போ சிங்குலராக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பாஸ்ட்ரஃபி கடைசியாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாராஸ் கார் இஸ் நியூ, ரைட்?
சாராவுக்கு அப்புறம் ஒரு சாரா தான் இருக்கிறாங்க. எஸ்லேயும் முடியல. அப்போ வந்து ரொம்ப சிம்பிள். அந்த லாஸ்ட் லெட்டருக்கு அப்புறம் ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி எஸ் போட்டு வேலையை முடிச்சிட்டோம். ப்ளூரல். இப்போ இந்த சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். இப்போ சில்ட்ரன் ஏற்கனவே ப்ளூரல். இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில்ட்ரன்ஸ் எஸ்ஸை சேர்த்து விட்ருவாங்க. சில்ட்ரனுக்கு அப்புறம் ஒரு எஸ் தான். இப்போ இதே நேரத்தில் சில நேரம் ப்ளூரலுக்கே எண்டு வந்து எஸ்ஸாக இருக்கும். இந்த இடத்துல தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பாய்ஸ் பாய்ஸ் அப்பாஸ்ட்ரஃபி போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு எஸ் சேர்க்கக்கூடாது. த பாய்ஸ் ரூம் இஸ் மெஸ்ஸி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய லேர்னர்ஸ் வந்து கமிட் பண்ணுற மிஸ்டேக் வந்து இந்த பார்ட்டில் தான். ஏற்கனவே அவங்களுக்கு பொசசிவ் ப்ரொனவுன்னா தெரியும், அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடணும்னு தெரியும். ஆனால் கடைசியில் எஸ் ஒரு பர்டிகுலர் வேர்டில் கடைசியில் எஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு இன்னொரு எஸ்ஸை சேர்த்து விட்டுருவாங்க. அது தப்பு. அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நவுனோட கடைசி லெட்டர் வந்து எஸ்ஸாக இருந்ததுன்னா பொசசிவ் ப்ரொனவுன் போடும் பொசசிவ் ஆக்கும்போது அந்த கடைசி எஸ்ஸுக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி மட்டும் போதும், இன்னொரு எஸ் தேவையில்லை. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த டாபிக் நீங்கள் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ வந்து நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இதில் எக்ஸசைஸ் எப்படி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதில் சப்ஜெக்டோ ஆப்ஜெக்டோ ஏதாவது இதில் அண்டர்லைன் பண்ணி இது என்ன கேஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நாம் டிஸ்கஸ் பண்ண லெசன்ஸ்லேயே இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். ஆனால் வந்து அந்த பேர் மட்டும் நமக்கு கஷ்டமாயிரும். நாமினேட்டிவா, அப்ஜெக்டிவா, பொசசிவா, ஜெனிட்டிவா அப்படின்னா என்ன அப்படின்னு தான் நமக்கு டவுட் இருக்குமே தவிர மற்றபடி இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஒரு 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். த கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த சோஃபா. இப்போ கேட் வந்து சப்ஜெக்ட் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வர்றது என்னது? அது வந்து நாமினேட்டிவ். ரொம்ப சிம்பிள். அடுத்து வாட் இஸ் த கேஸ் ஆஃப் தி நவுன் ஜான் இன் திஸ் சென்டென்ஸ்? ஜான் அப்படிங்கிற சென்டென்ஸில் வந்து இப்போ கேஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு டிஸ்ட்ராக்டிங் ஃபேக்டரை தவிர மற்றபடி நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன்ஸுமே மாற்றி கொடுத்துருக்குது. நாமினேட்டிவ். ஸோ நாமினேட்டிவ். மூணாவது, choose the correct form to show possession. இது சைல்ட், சைல்ட்ஸ், சில்ட்ரன் இந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கு தெரியும். இந்த டேஷ் ஸோ சிங்குலர் தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சைல்ட்ஸ். In the sentence, which case is the noun door? So he knocked on the door. Door வந்து என்ன கேஸ்? இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து அப்ஜெக்டிவ் கேஸ். Finally, identify the case of the underlined word. He borrowed Alice book. So Alice அந்த apostrophe s வந்தாலே நம்ம வந்து possessive னு சொல்லிடுவோம். Dear friends, thank you for your support throughout different videos. So wait for new lessons. If you feel joining us, please call us in the given number. Share this good information with your friends also. Thank you. All the best. Have a nice day.